My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. All India Quota Counseling இருந்து MCC கிட்ட இருந்து மிக முக்கியமான ஒரு அப்டேட் அப்படிங்கிறது வந்திருக்கு ரிலேட்டட் டு தி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங். அஃபிஷியலா ரவுண்ட் 1 கவுன்சிலிங்க சில நாட்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஆல் இண்டியா கோட்டாவுடைய கவுன்சிலிங் எக்ஸ்டெண்ட் ஆச்சு அப்படின்னா தமிழ்நாடு கவுன்சிலிங்குரிய ரிஜிஸ்ட்ரேஷன் சாய்ஸ் ஃபில்லிங் அதுவும் எக்ஸ்டெண்ட் ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆக்சுவலா ஆல் இண்டியா கோட்டால என்ன நடந்திருக்கு, என்ன மாதிரியான எந்த தேதி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த இந்த வீடியோல நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கூடவே நோட்டிபிகேஷன் ஐக்கானே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. எம்சிசி வெப்சைட்ல இருக்கிறோம். எம்சிசி வெப்சைட்ல கீழே பாத்தீங்கன்னா நோட்டீஸ் ஃபார் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஷெட்யூல் ஆஃப் ரவுண்ட் 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இது வந்து இன்னைக்கு இப்போ ரீசெண்டா வந்த நோட்டிபிகேஷன் 26ஆம் தேதி நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. நோட்டீஸ் அர்ஜென்ட் அட்டென்ஷன் டு தி கேண்டிடேட்ஸ் இன் ரெஃபரன்ஸ் டு மெனி ரிக்வெஸ்ட் பீங் ரிசீவ்ட் ஃப்ரம் கேண்டிடேட்ஸ். The competent authority has decided to extend the schedule of round 1 UG counseling as under அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ எல்லாமே சேஞ்ச் ஆகுது. ரிஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட், சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாம் 31ஆம் தேதி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கிறாங்க. ப்ரீவியஸ்லி இது 28ஆம் தேதியா இருந்துச்சு. இப்போ அந்த டேட்டை 31 ஜூலை வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கிறாங்க. சரிங்களா, 31ஆம் தேதி வரைக்கும். பேமெண்ட் ஃபெசிலிட்டியும் 31ஆம் தேதி சாயங்காலம் மத்தியானம் 3 மணி வரைக்கும் பேமெண்ட் பண்றவங்க பண்ணிக்கலாம். ரிஜிஸ்ட்ரேஷன், சாய்ஸ் ஃபில்லிங் பண்றவங்க எல்லாம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரிசல்ட் எப்போ விட போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அவைலபிள் ரீசெட் ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த ரீசெட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்க வந்து இப்போ வந்து நான் கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும் போட்டிருக்கேன், நான் வந்து ஐ வாண்ட் டு ஆட் டீம்ட் யூனிவர்சிட்டி அப்படின்னா இந்த ரீசெட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நீங்க செலக்ட் பண்ணிட்டு யூ கேன் ரீசெட் யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன். நீங்க ஆல்ரெடி 5,000 பே பண்ணிருந்தீங்கன்னா இப்போ 2,000 மட்டும் அடிஷனலா பே பண்ணிட்டு நீங்க டீம்ட் யூனிவர்சிட்டிஸை ஆட் பண்ணிக்க முடியும். அதுதான் இந்த ரீசெட் ரெஜிஸ்ட்ரேஷன். அதுவும் 31ஆம் தேதி காலையில 10 மணி வரைக்கும் அவைலபிளா இருக்கும். சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது எக்ஸ்டெண்டட் அப் டு 11:55 PM ஆஃப் 31 ஜூலை. சரிங்களா, 31 ஜூலை 11:55 PM வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது இருக்கு. சாய்ஸ் லாக்கிங் அப்படிங்கிறது 4 மணி 31ஆம் தேதி சாயங்காலம் 4 மணிலிருந்து 31ஆம் தேதி நைட் 11:55 PM வரைக்கும் நீங்க சாய்ஸ் லாக்கிங்கும் பண்ணிக்கலாம். சீட் ப்ராசஸிங் ஆகஸ்ட் 1 and 2 2 நாள் எடுத்துக்க போறாங்க. ரிசல்ட் அப்படிங்கிறது ரிசல்ட் டிக்ளரேஷன் அப்படிங்கிறது 3ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதிக்குள்ள வரும்னு சொல்லி உத்தேசமா தான் சொல்லியிருக்கிறாங்க. 3ஆம் தேதி வரும் அல்லது 4ஆம் தேதி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரிப்போர்ட்டிங் ஆஃப் ரவுண்ட் 1 அப்படிங்கிறது வந்து 4ஆம் தேதியில இருந்து 8ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. சரிங்களா, 4th ஆகஸ்ட்ல இருந்து 8th ஆகஸ்ட் வரைக்கும் நமக்கு இந்த ரிப்போர்ட்டிங் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸ்டேட் கவுன்சிலிங் ஷெட்யூல் அப்படிங்கிறது வந்து முன்னாடியே கொடுத்திருந்தாங்கல்ல, முன்னாடியே கொடுத்திருந்ததுபடி நமக்கு தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டியும் ஒரு ஷெட்யூல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்க அந்த ஷெட்யூல பார்த்திருப்பீங்க. அந்த ஷெட்யூல் வந்து பாத்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங் ஷெட்யூல் அப்படிங்கிறது ஒன்று அது வந்து நமக்கு டேட் பாத்தீங்க அப்படின்னா 30ஆம் தேதியில இருந்து கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஆரம்பிக்குதுன்னு சொல்லியிருந்தாங்கல்ல. ஸோ இப்போ இந்த தமிழ்நாடு ஷெட்யூலை வச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ தமிழ்நாடு ஷெட்யூல் வந்து 30ஆம் தேதி தான் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஓகே, 30ஆம் தேதி தான் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இது வந்து நேத்திக்கு வந்த ஷெட்யூல். ஓகே, நேத்திக்கு வந்த ஷெட்யூல் 4ஆம் தேதி வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ரிசல்ட் வந்து அவங்க தமிழ்நாடு சொல்லியிருக்கிறது வந்து ரிசல்ட் வந்து 5ஆம் தேதி நாங்கள் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவோம், 6ஆம் தேதி நாங்கள் சீட் ரிசல்ட் அப்படிங்கறத ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் இப்போ நமக்கு ஆல் இண்டியா கோட்டால இருந்து ஆல் இண்டியாவுடைய ரிசல்ட்டே 3ஆம் தேதி அல்லது 4ஆம் தேதி தான் வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால இது 2 கவுன்சிலிங்லயும் பார்ட்டிசிபேட் பண்ற மாணவர்களுக்கு ஒரு அட்வான்டேஜா இருக்கும். இன்கேஸ் நீங்க வந்து ஆல் இண்டியா கோட்டா ஆஸ் வெல் அஸ் தமிழ்நாடு கவுன்சிலிங் இந்த 2லயும் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய மாணவர்களாக நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் தமிழ்நாடுல ஒருவேளை இதை பேஸ் பண்ணி எல்லா ஸ்டேட்டுக்கும் கவுன்சிலிங் ஷெட்யூலை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு எம்சிசி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னா தமிழ்நாடு கவுன்சிலிங் தள்ளி போவதற்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. ஆர் அதர்வைஸ் we cannot expect a change in தமிழ்நாட்டுல சேஞ்சஸ் வருவதற்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இல்லாம தான் போகும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அட்வான்டேஜ் தான். நீங்க வந்து ஆல் இண்டியா கோட்டா அண்ட் தமிழ்நாடு ரெண்டுமே நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க அப்படின்னா this is really a good chance because ஆல் இண்டியா கோட்டாவுடைய எக்ஸ்டென்ஷன் 31ஆம் தேதி வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் போகுது. ரிசல்ட் 4ஆம் தேதி 5ஆம் தேதி அவங்க வரப்போகுது. அதே டைம்ல தான் தமிழ்நாடு ரிசல்ட் கொடுக்க போறாங்க. ஸோ 2 ரிசல்ட்டையும் பார்த்துட்டு பொறுமையா ஆல் இண்டியா கோட்டாவா தமிழ்நாடான்னு சூஸ் பண்றதற்கு நல்ல கால அவகாசம் கிடைக்கும். ஸோ இதை நான் இந்த இடத்துல பதிவு செய்யறேன். ஒருவேளை நமக்கு வந்து இதை பேஸ் பண்ணி அதாவது எம்சிசி வந்து நமக்கு எல்லா ஸ்டேட்டும் இந்த யூஜி ஸ்டேட் ஷெட்யூல்னு ஒண்ணு கொடுத்தாங்க இல்லையா, இந்த ஸ்டேட் ஷெட்யூலை வந்து சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா
தமிழ்நாடுனுடைய டேட்ஸ் அப்படிங்கிறது மாறலாம். ஸோ எந்த அப்டேட் வருது அப்படிங்கிறத பாக்குறேன். ஏதாவது முக்கியமான அப்டேட் வந்துச்சு அப்படின்னா அதை உடனே வீடியோல பதிவு செய்யறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஹாப்பி நியூஸ் தட் நிறைய பேருக்கு பேமெண்ட் ஃபெயிலியர் ஆயிருந்துச்சு, நிறைய பேரால உடனே பணம் செலுத்த முடியல, சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியல, எஸ்பெஷலி என்ஆர்ஐக்கு இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் டைம்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்ததுனால டேட் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது நிறைய மாணவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். ஸோ தமிழ்நாடு மேனேஜ்மெண்ட் கோட்டா போலாமா, ஆல் இண்டியா கோட்டா டீம்டு யூனிவர்சிட்டி போலாமா, இந்த 2 இடத்துல அங்கேயும் 2 லட்சம் டெபாசிட் கட்டணமே, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் யோசிச்சுட்டு இருந்த பெற்றோர்களுக்கு மாணவர்களுக்கும் இது உண்மையாவே கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான விஷயம் தான். ஆனா இதை பேஸ் பண்ணி தமிழ்நாடு ரிவைஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். ஒருவேளை தமிழ்நாடு ரிவைஸ் பண்ணாங்கன்னா திரும்பவும் பழைய சிக்கல்லையே தான் போய் நம்ம நிற்போம். ஆல் இண்டியால சேரதா தமிழ்நாட்டுல சேரதாங்கிற டைலமால தான் நம்ம நிற்போம். பட் இப்போதைக்கு ஆல் இண்டியா கோட்டாவுடைய எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது வந்திருக்கு. தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டில இருந்து வேற ஏதாவது அப்டேட் வந்துச்சு அப்படின்னா அதை நான் வீடியோல பதிவு செய்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிரயோஜனமா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஐக்கானையும் நீங்க ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து எந்த அப்டேட் இருந்தாலும் உடனே நம்ம சேனல்ல பதிவு செஞ்சுட்டு இருக்கிறோம். ஸோ மறக்காம நம்மளுடைய வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் வீடியோஸ்னுடைய நோட்டிபிகேஷன் நிறைய பேருக்கு நிறைய நேரங்கள்ல உடனே வந்து சேராது. நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் உடனுக்குடன் வரும். இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ சோ மச். நம்ம சேனலை பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவ கல்லூரிகளை இடம் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்காக நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ சோ மச்.